அம்மையப்பனின் சிலையை களவாடிய 2 நபர்கள். அப்பனே சிவனே, இது என்ன சோதனை என்று சொல்லி முடிக்கும் முன் மடக்கி பிடித்து விசாரித்த போலீசார் உண்மையை கக்கிய 2 நபர்கள். காஞ்சிபுரம் கைலாசநாதர் திருக்கோவில் பக்கத்துல இருக்கிற அநேக தங்கவாதீஸ்வரர் திருக்கோவில்ல சுமார் 2 அடி உயரம் இருக்கிற சிவன் பித்தளை சிலையையும் 1.5 அடி உயரம் இருக்கிற பார்வதி சிலையை, அது மட்டும் இல்லாம அங்கிருந்த பூஜை பொருட்கள் இப்படி பலதும் மர்ம நபர்களால களவாடப்பட்டதா தெரிய வந்திருக்கு. இதனால ஏகாம்பரநாதர் திருக்கோவில் செயல் அலுவலரான முத்துலட்சுமி காஞ்சி காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. அதன் பேர்ல துணை காவல் கண்காணிப்பாளர் முரளி மற்றும் ஆய்வாளர் ஜெயவேல் சம்பவ இடத்திற்கு ஆய்வு மேற்கொண்டு சிலை களவு தொடர்பான தனிப்படை அமைச்சு குற்றவாளிகளை தேடிட்டு இருந்தாங்க. அந்த பகுதியில சுற்றிலும் இருக்கிற சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சதன் போது அதன் அடிப்படையில காஞ்சிபுரம் புதுப்பாளையம் தெருவை சேர்ந்த குமரேசன் மற்றும் சிறு காவேரிப்பாக்கம் பகுதியை சேர்ந்த கார்த்திக் இப்படி 2 பேரையுமே கைது செஞ்சு விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. அப்போ இவங்க தான் திருடினாங்க அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து இவங்க 2 பேர் மேலையும் சிவகாஞ்சி காவல் நிலையத்துல 2 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பத்தி முரளி அவர்கள் சொல்லும் போது 2 பேருமே சிறு சிறு திருட்டுகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிற நிலையில இந்த சிலைகளையும் அதே நோக்கத்துல திருடி இருந்ததாகவும் இவங்க மேல இதுக்கு முன்னாடி இது போன்ற வழக்குகள் எதுவும் இல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. திருடு போன சிலைகள் மீட்கப்பட்டதனால காஞ்சிபுரம் பக்தர்களிடையே இது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சென்னையில் சிக்கி இருக்கும் கடவுள் மரம். வைரத்தை விட விலை உயர்வு கொண்ட இந்த மரம் 1 கிராம் இவ்வளவா? சத்தமில்லாமல் திரைமறைவில் கடத்தப்பட்டு வரும் இந்த மரம் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? மரத்தின் தலை முதல் வேர் வரை அதன் பிசின் ஏன் சிதைவுற்ற நிலையில் கிடந்தால் கூட விலை போகக்கூடிய அற்புத மரமா? அகர் மரம் சுமார் 40 மீட்டர் உயரம், சுமார் 80 மீட்டர் அகலம் வரை வளரக்கூடியதாம். கடவுள் மரம் என்று போற்றப்படும் அகர்வுட் பல நூற்றாண்டுகளாக வளர்க்கப்பட்டு வர்த்தகம் செய்யப்படுவதில் கவனம் பெறுகிறது. மரத்தின் அறிவியல் பெயர் அக்விலேரியா. இது பொதுவாக இந்தியாவில் கஹாரு அல்லது கற்றாழை மரம் என்றும் அழைக்கிறார்கள். மரத்தின் தோற்றம் இந்தியாவின் அசாமில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இது மத்திய கிழக்கு, தைவான், ஜப்பான் மற்றும் சீனாவிலும் பயிரிடப்பட்டு வர்த்தகப்படுத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கின்றன. இந்த நிலையில்தான் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதன் மரக்கட்டைகள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கை தலைநகர் கொழும்புவில் இருந்து சென்னைக்கு இரவு நேரத்தில் வந்த விமானத்தில் பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் கண்காணித்த போது 2 ஆண் பயணிகள் சுற்றுலா பயணிகளாக சென்னைக்கு வந்திருந்த நிலையில் அவர்கள் வைத்திருந்த பைகள் மற்றும் சூட்கேஸை திறந்து பார்த்த போது அதில் இருந்த 20 பார்சல்கள், அதில் அதிக நறுமணம் தரக்கூடிய அகர் மரக்கட்டைகள் சுமார் 20 கிலோ எடையில் கிடைத்திருக்கின்றன. மேலும் விலை உயர்ந்த அகர் அத்தர், ஆயில் பாட்டில்களும் வாசனை